தழைகள் என்று எண்ணி ஒதுக்கிவிடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரிவர உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். குளிர்காலம் வந்துவிட்டது, மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது அப்படின்னாலே நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய பிரச்சனைன்னு தான் சொல்லணும். மருந்துகளை இட்டாலும், ஊசி மருந்துகளை இட்டாலும், நுரையீரலுக்குள் நேரடியாக செலுத்துகின்ற மருந்துகளை இட்டாலும் கூட ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட, மூச்சு இறைப்பு சம்பந்தப்பட்ட, சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற முடிவதில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நிறைய பேருக்கு வருத்தமாக, என்ன சாப்பிட்டால் இந்த பிரச்சனை தீரும் அல்லது என்னது செய்தால் இது தீருங்கிற அளவுக்கு கவலையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. பொதுவாக நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய சில பொருட்களை ஒரு மூலிகை தேநீராக பருகுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து பார்த்தாலே இந்த தொந்தரவுகள் குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். 3 பொருட்களை எடுத்துக்குங்க. குறுந்தொட்டி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஜீரகம் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடியது, சுக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடியது. ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு 5 கிராம் அளவுக்கு ஜீரகம், 5 கிராம் அளவுக்கு சுக்கு, ஒரே ஒரு தேக்கரண்டி குறுந்தொட்டி. குறுந்தொட்டிக்கு பலாங்கிற பேர் உண்டு. இந்த 3ஐயும் இட்டு நன்றாக கொதிக்க வைங்க. அதை 100 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த ஜீரக கஷாயத்தை அல்லது குறுந்தொட்டி கஷாயத்தை காலை ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை அல்லது காலை இரவு மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். உங்கள் ஆஸ்துமா நோயுடைய தொந்தரவு படிப்படியாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆஸ்துமா நோய் ஏற்படும் போது ஊசி மருந்துகளை இட்டால்தான் என்னுடைய உடல் சரியாகும், மாத்திரைகளை இட்டுக்கொண்டால் தான் என்னுடைய உடல் சரியாகும், அதைவிட முக்கியமாக நேரடியாக நுரையீரலுக்குள் செலுத்தக்கூடிய அந்த இன்ஹேலஸை உபயோகப்படுத்தினா மட்டும்தான் என்னுடைய நுரையீரல் பிரச்சனை குணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு அவநம்பிக்கையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயற்கையான முறையில் இதை எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும்னு வரும்போது மிகச் சுலபமான பொருள். ஜீரகம் நம்ம வீட்டில் இருக்கிறது, சுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது, குறுந்தொட்டி மட்டும் வாங்கிக்கோங்க. ஒவ்வொன்றும் 5 கிராம் அளவுக்கு 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை, முடிந்தால் மதியம் ஒரு வேளை உணவுக்கு முன்பு வடிகட்டி அந்த தேநீரை மட்டும் சாப்பிடுங்க. இரண்டாவது, இன்றைக்கு அலர்ஜி மற்றும் தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கு அலர்ஜி தும்மல் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலே சொல்ல வேண்டியதில்லை. தும்மும் போது மூக்கிலிருந்து தண்ணீர் வடிவதும், காலை எழுந்தவுடன் தண்ணீரில் கை வைத்த உடனேயே ஏதோ குழாயிலிருந்து தண்ணீர் வடிவது போல குபு குபு குபுவென்று அந்த தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடியதும், என்ன செய்தாலுமே இந்த தும்மல் பிரச்சனை சரிகட்ட முடியாத பிரச்சனையாக இருக்கிறதும் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும். வேலைக்கு போகக்கூடிய, கல்லூரிக்கு செல்லக்கூடிய, என் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜியை அல்லது ஒவ்வாமையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை தினசரி சாப்பிட்டு மட்டும்தான் வெளியில் போவதையே நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைப்பதற்கான அழகான ஒரு அருமருந்து இந்த குறுந்தொட்டி கஷாயம். பொதுவாக நம்ம நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கஷாயத்துக்கு ஆஸ்துமா கஷாயம்னே பேர். ஒரு குறுந்தொட்டியுடைய சூரணம் 5 கிராம், ஜீரகம் 5 கிராம், சுக்கு 5 கிராம், 3ஐயும் போடுறோம், நல்லா கொதிக்க வைக்கிறோம். 300 மில்லியாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை 100 மில்லியாக குறைக்கிறோம், வடிகட்டுறோம். காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு சாப்பிட முடியுமா அப்படின்னு பாருங்கள். மிகப்பெரிய அளவில் நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியுங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக உணவு உண்ட பிறகு தான் மூச்சு வாங்கலே ஆரம்பிக்கும். பட்டினியாக இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், எவ்வளோ வேலை சொன்னாலும் செய்ய முடியும், குனிஞ்சு நிமிர முடியும், சுறுசுறுப்பாக படிக்க முடியும், எழுத முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன பண்ணாலும் சரி, திரும்ப 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 பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா கஷாயம்னு சொல்லலாம். 3 பொருட்கள் தான் தேவை. குறுந்தொட்டியுடைய சூரணம், ஜீரக சூரணம், சுக்கு சூரணம், 3ம் 5 கிராம் எடுத்து
300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே, இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தேநீராக உணவாக சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்னென்பதை ஆராய்ந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் உடல்நலம் மற்றும் மருத்துவ பண்பாடு தொடர்பான பல செய்திகளை தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். சமீபத்தில் வந்த 2 செய்திகள் என்பது மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தன. இரண்டுமே தாய்மை அடைதல் மற்றும் குழந்தை பேறு தொடர்பான செய்திகள். முதலாவதாக, இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த குழந்தை பேறு, அதாவது குழந்தை பெற்றுக்கொள்வதில் சிசேரியன் முறையில் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்வது தொடர்பான ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன கூறுகிறது என்று சொன்னால், இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த சிசேரியன் அறுவை சிகிச்சைகள், இந்த அறுவை சிகிச்சைகளில் ஒரு ஆண்டிற்கு சுமார் 70 லட்சம் அறுவை சிகிச்சைகள் இந்தியாவில் செய்யப்படுகின்றன. அதில் 9 லட்சம் அறுவை சிகிச்சைகள் என்பவை தேவையற்றவை, தவிர்க்கப்படக்கூடியவை, வெறும் பணம் பறிக்கிற நோக்கத்தில் செய்யப்படுகிறவை என்பதுதான் அந்த செய்தி. அப்படி பார்க்கிற போது இதன் காரணமாக பல உப விளைவுகள் பெண்களுக்கு ஏற்படுகின்றன. குறிப்பாக சிசேரியன் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்கிற போது குழந்தைகளுக்கு பாலூட்டுவது என்பது மிகவும் தாமதமாகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்கள் உடல்நல ரீதியாக பல இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு நார்மல் டெலிவரி என்று சொல்லக்கூடிய அந்த பிரசவத்திற்கு 10,000 ரூபாய் செலவழிகிறது என்று சொன்னால், சிசேரியன் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு 23,000 வரைக்கும் செலவழிகிறது. இதே அதிநவீன உயர் ரக சிகிச்சை தரக்கூடிய மருத்துவமனைகள் என்றால் 50,000 60,000 ரூபாய் கூட சர்வசாதாரணமாக அவர்கள் வசூலிப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு விதமான பரிசோதனைகள், பராமரிப்புகளுக்காக இந்த பணம் வசூலிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற போது 9 லட்சம் அறுவை சிகிச்சைகள் தேவையற்ற வகையில் செய்யப்படுகின்றன என்பது மிக கடுமையான ஒரு எண்ணிக்கை. இதை வேறு சில புள்ளி விவரங்களுடனும் அந்த ஆய்வறிக்கை என்பது சுட்டி காட்டுகிறது. அதாவது, நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 10-11% அளவிற்குத்தான் இந்த சிசேரியன் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அங்கு பிரசவத்திற்காக வந்து சேரக்கூடிய பெண்களுக்கு. ஆனால் தனியார் மருத்துவமனைகளில் 40% மேல் இந்த சிசேரியன் என்கிற அந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது என்று சொல்லுகிற போது, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான சிசேரியன்கள் அறுவை சிகிச்சைகள் தனியார் மருத்துவமனைகளில் நடக்கின்றன அரசு மருத்துவமனைகளோடு ஒப்பிடுகிற போது என்பது தெளிவாக தெரிகிறது. அப்படி பார்க்கிற போது நிச்சயமாக இந்த தனியார் மருத்துவமனைகள் லாப நோக்கத்துடன் தேவையற்ற இந்த சிசேரியன் அறுவை சிகிச்சைகளை செய்கின்றன என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்படி இது உண்மையிலேயே எந்த அளவிற்கு ஒரு அறமற்ற செயல் என்பதை நாம் எடுத்து கூற வேண்டியதில்லை. ஏனென்றால் இதுபோன்று பணம் பறிக்கிற செயல் என்பது அது உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது என்றாலும் கூட அதை மனசாட்சியற்ற வகையில் சில மருத்துவர்கள் செய்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஒரு பெண் அவருக்கு சிசேரியன் தேவையா அல்லது நார்மல் டெலிவரி என்கிற விதத்திலேயே அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ கட்டமைப்பு என்பது இன்று அரசு மருத்துவமனைகளில் இருக்க வேண்டும். பொதுவாக ஏன் நான் இந்த ஒப்பிட்டு எப்படி அரசு மருத்துவமனைகளை விட தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிசேரியன் விகிதம் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுவதனுடைய ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை, அந்த சூழலை பெரிய அளவிற்கு மேம்படுத்தினால், இப்போது கூட அரசு மருத்துவமனைகளில் நவீனமான கருவிகள் இருக்கின்றன. பல சமயங்களில் மருத்துவர்களுடைய அணுகுமுறை காரணமாகவும் பல அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு சுகாதாரமற்ற சூழலின் காரணமாகவும் பலர் தனியார் மருத்துவமனை தான் சிறந்தது என்று நம்புகிறார்கள்.
ஆனால் உண்மை அதுவல்ல. அரசு மருத்துவமனைகள் மிக மிக சிறப்பான சிகிச்சையை அளிக்க முடியும், மிக குறைந்த செலவில் அளிக்க முடியும். இன்னொன்று, லாப நோக்கத்திற்காக தேவையற்ற சிசேரியன்களை செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது அங்கு இருக்காது. அப்படி பார்க்குற போது நாம் அரசு மருத்துவமனை கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது தான் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் தேவையற்ற சிசேரியன்களை நாம் குறைக்க வேண்டும். என்றால் இந்த வர்த்தக நோக்கத்திற்காக இதுபோன்ற தேவையற்ற சிசேரியன்களை மருத்துவர்கள் செய்கிற போது சமூகத்தில் இன்னொரு விதமான ஒரு கருத்தாக்கம் பரவி வருகிறது. அது என்னவென்று சொன்னால், இயற்கையான முறையிலேயே பிரசவம் பார்த்து கொள்வது நல்லது, மருத்துவமனைகள் நம்மளை ஏமாற்றுகின்றன என்று. சிசேரியன் என்கிற முறை குழந்தைக்கோ தாய்க்கோ ஆபத்தான நிலையில் ஏற்படுகிற பட்சத்தில் அந்த தாய்க்கோ சேய்க்கோ எந்த விதமான ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நவீன மருத்துவ முறை. ஆனால் சிலர் அதை லாப நோக்கத்திற்காக துஷ்பிரயோகம் செய்கிற போது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. உடனே அவர்கள் இயற்கையான பிரசவ முறை என்று சொல்லி அதன் காரணமாக நிறைய இறப்புகள் கூட நடந்திருக்கின்றன. இது லாப நோக்கத்தை நாம் எதிர்கொள்ளக்கூடிய முறை என்பது எல்லோரும் இயற்கையான பிரசவ முறைக்கு செல்வது அல்ல. மாறாக அதை மருத்துவர் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த முடிவு செய்கிற மருத்துவர், அந்த மருத்துவமனை லாப நோக்கமற்றதாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இருக்க முடியுமே ஒழிய, நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கண்மூடித்தனமாக தனியார் மருத்துவமனைகளை நம்புவதோ அல்லது அதற்கு எதிர்வினையாக நவீன மருத்துவம் என்பதே ஏமாற்று வேலை, அது ஒரு பணம் பறிக்கிற ஒரு செயல் என்று சொல்வதோ இரண்டுமே ஒரு ஏற்புடையதல்ல, ஒரு தவறான ஒரு விஷயம் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னொரு செய்தி என்பது, திருவண்ணாமலை அருகில் சமீபத்தில் ஒரு டாக்டர் தம்பதிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் சட்டவிரோதமாக, முக்கியமாக பாலினம் கண்டறியக்கூடிய சோதனைகளுக்கு 6000 ரூபாய் வகையில், அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொள்வது, சட்டவிரோதமான கருக்கலைப்புகளை செய்வதற்கு 15000 ரூபாய் வரைக்கும் வசூலித்து ஏராளமான பேருக்கு அதை செய்திருப்பதாக. இதெல்லாம் சட்டப்படி மிக கடுமையான குற்றங்களாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதற்கான கடுமையான விதிமுறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்கேன் சென்டரிலும் மருத்துவமனையிலும் கூட பாலினம் கண்டறியக்கூடிய சோதனை என்பது கடுமையான தண்டனைக்குரியது என்கிற அறிவிப்பு ஒட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தவறான சோதனைகளை செய்யக்கூடிய எத்தனை பரிசோதனை மையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, எத்தனை மருத்துவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. பாலினம் கண்டறியக்கூடிய சோதனை, குழந்தை ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொண்டு பெண்ணாக இருந்தால் கருவிலேயே கொன்று விடுவது என்கிற முறை நாடு முழுக்க பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலையில் மருத்துவர்கள் மீது சட்டப்படியான எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காத ஒரு சூழலில் இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அதே போல் சட்டவிரோதமான கருக்கலைப்புகள் என்று வருகிற போது பொதுவாக கருக்கலைப்பு சார்ந்த விஷயங்களும் நம்முடைய பண்பாடு சார்ந்த சில சிக்கல்களும் பல சமயங்களில் இந்த கருக்கலைப்பு செய்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் இதுபோன்ற ஒரு சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய மருத்துவர்களை நாடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. கருக்கலைப்பு தொடர்பான விதிமுறைகளை இன்னும் எளிமையாக்க வேண்டும். இன்னும் கூட அவற்றை நாம் ஒரு மக்களுக்கு இணக்கமான முறையில் மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இதுபோன்ற ஒரு பணம் பறிக்கக்கூடிய வகையில், உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய மருத்துவர்களை தடுக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். நாம் செய்ய வேண்டிய மருத்துவ சீர்திருத்தங்கள் ஏராளம். அவற்றில் இவையும் மிக முக்கியமானவை என்று கருதுகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி சுசீலா. ஒரு சமூக ஆர்வலராக இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்குது, 5 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். ஒரு சமூக ஆர்வலராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம்.
சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதற்காக குறிப்பிட்டு சொல்லும்போது பெண்களுக்கான பிரச்சனைகள், அவர்களுக்கான உரிமைகள் அப்படின்னு வரும்போது நிறைய இடங்கள்ல அவங்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கீங்க, அந்த பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படின்னும் போது மக்கள் நலன் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய அரசியல் நிகழ்வுகள் ஒரு பெரிய ஒரு போராட்ட களத்துக்கு இன்னைக்கு எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 5 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையிலையும் ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு நிலைதான் இருக்கு. பெரிய நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு சூழல்ல பண மதிப்பு இழப்பு, இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரான ஒரு வீழ்ச்சி, வேலையில்லா திண்டாட்டம், இப்படி எல்லாம் பார்க்க வரும்போது ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல கொள்கை முடிவுகள் வந்து தமிழகத்துக்கு பாதகமாக இருக்கு. மாநில அரசாங்கம் ஒரு முதலமைச்சராக எவ்வளோ விஷயங்களில் தங்களோட உரிமைகளை நிலைநாட்டணுமோ, ஆனால் இன்றைய அதிமுக ஆட்சியை பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசுக்கு துணை போகிற நிலையில் தான் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இதனால் முழுமையாக தமிழகம் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறத தான் பார்க்குறோம். ஒரு சமூக ஆர்வலராக இன்றைய சூழல் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு மாற்றம் நமக்கு தேவைப்படுது, இதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம முழுமையாக பேசணும் மேடம். முதல்ல இந்த 5 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை? இல்லை, இந்த 5 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்னாலும் ஒரு முறை பாஜகவினுடைய ஆட்சி இந்தியாவில் நடந்திருக்கு. அப்படி நடந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய அந்த மதம் சார்ந்த அந்த நடவடிக்கைகள் இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது, திருப்பியும் வந்து இப்படி ஒரு நிறைய குழப்பங்கள்லாம் நடந்த ஒரு ஆட்சி தான் பாஜகவினுடைய ஆட்சி. இன்றைக்கு அதே போலவே இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி வரும்பொழுது தேர்தல் சமயத்திலேயே இதை நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். ஒரு வெற்றி, அடுத்த இன்னொரு வெற்றி இந்த பாஜக கட்சிக்கு கிடைத்ததுன்னு சொன்னால் நாடு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கும் அதே சமயம் வளர்ச்சியின் அடிப்படையில் ஒரு அதல பாதாளத்துக்கும் போகக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படுன்றது அப்போவே நம்மளால் யூகிக்க முடிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அது வந்து துரதிருஷ்டவசமாக அவங்க ஆட்சியில் அமர வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆட்சி கட்டிலில் அமர்ந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய மனதில் ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள, வீடுகளுக்குள்ள கூட ஏதோ ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. நாம் என்ன உடுத்தணும், நாம் என்ன உண்ணணும், யார் கூட வாழணும், இது எல்லாவற்றையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சனாதன ஆட்சி வந்து பாஜக முன்வைக்கிறாங்க. அதுதான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். பாஜகவினுடைய ஆட்சி என்பது அது ஒரு சனாதனத்தை முன்வைக்குது. அது ஆண்கள் இதை தான் செய்யணும்னு சொல்லுது, பெண்கள் இதை தான் செய்யணும்னு சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டங்களுக்கு நம்மளை இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு கோட்பாட்டை தான் இன்னைக்கு அவங்க முன்வைக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, இங்கே இந்தியா என்பது வெறும் இந்து மக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு நாடாக இல்லை, இது எல்லாருமே கலந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்து மக்கள் அத்தனை பேரும் பாஜகவில் கிடையாது. இந்துக்கள் எல்லாரும் சமதர்மத்தை விரும்பக்கூடியவர்கள். அவங்க வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு அமைதியான ஒரு நாடு வேணும்னு விரும்பக்கூடிய ஒரு மக்கள். ஆனால் இதை தான் அவங்க இந்த இந்து என்கிற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு தாங்கள் தான் இந்துக்களுக்கான ஒரு பிரதிநிதிகள் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்வைத்து அவங்க வந்து நடத்துகிற அந்த அராஜகங்கள், குறிப்பாக கருத்து உரிமையே இல்லாத ஒரு சூழ்நிலை, யாராக இருந்தாலும் அடிப்போம் கொல்லுவோம் என்று எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஸ்டாண்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய 3 தூண்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. வெறும் எக்ஸிக்யூஷன் பார்ட் மட்டும்தான் கையில் இருக்குது. அதுதான் அதிகாரமிக்கது என்று அவர்கள் நிறுவ முயற்சிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலையில் இது அப்படியே வீடுகளுக்குள்ளேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் பொருளாதாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுதான் வீடுகளுக்குள்ளேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. வீடுகளுக்குள்ள ரொம்ப அமைதியாக ஒரு 2-3 குழந்தைகளோட பெரியவங்களோடலாம் குடும்பம் நடத்திட்டு இருந்த ஒரு சாதாரண குடும்பத்துக்கு இன்றைக்கு மாதாந்திர பிரச்சனை என்பது அன்றாடங்கள்ன்றதே ரொம்ப சிக்கலாக இருக்குது. அவங்களால வேலைக்கு போக முடியல, பொருளாதாரத்தில் நிற்க முடியல, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பேரிடர்னால அது பல நேரங்களில் பாதிக்கப்படுது. ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் இப்போ பேரிடர்ன்றது வர ஆரம்பிச்சிருச்சு.
இங்கே பொருளாதார சூழ்நிலை என்பது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு. தினசரி ஒரு போராட்டங்கள் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே அரசியல் தலைமைத்துவம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமையே போயிடுச்சு. கண்டிப்பாக மேடம், அந்த தலைமைத்துவத்தை பற்றி தான் இன்னொரு அடுத்த கேள்வி. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஒரு நாடு சந்திக்குது அப்படின்னு வரும்போது பல மாநிலங்கள் ஒரு செக்யூலரிசம், நம்ம இந்தியா போன்ற நாடுகள் இந்த மாதிரியான ஒரு கோட்பாடுகளுக்கெல்லாம் ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் மாநில அரசுக்கான ஒரு அந்தஸ்து உரிமைகள் என்ன, அதை ஒரு பிரச்சனை சவால்கள் வரும்போது அதை உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலையில மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இருக்கணும் தான் பல தலைவர்கள் சொல்லிட்டு வர்றதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருந்தால் அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்ததை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இன்றைய சூழலில் அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிந்தைய ஒரு நிலைன்னு பார்க்கும்போது எல்லா விதமான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு முக்கிய முடிவுகளையும் கையெழுத்திட்ட ஒரு இயக்கம்னு சொல்லலாம். உதயமின் திட்டம் சொல்லலாம், நீட் தேர்வு நம்ம சொல்லலாம், உணவு பாதுகாப்பு இப்படின்னு பல முக்கிய முடிவுகளில் பல தலைவர்கள் யோசிச்சது கூட இன்னைக்கு மாறி இருக்கிற ஒரு சூழல்ல மாநில அரசாங்கத்தோடைய இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் தமிழகத்தை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு? மிக கடுமையாக பாதிச்சிருக்குது. அதில் குறிப்பாக வந்து திராவிட கட்சிகள் ஆட்சி கட்டில் அமரும் பொழுது, காங்கிரஸ் பீரியடுக்கு பிறகு அமரும் பொழுது அவங்க சொன்ன ஒரு மிகச்சிறப்பான ஒரு வார்த்தை, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இன்றைக்கு அந்த சுயாட்சியே இங்கே இல்லாமல் போனதனுடைய துரதிர்ஷ்டம் நம்ம கண்ணால் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் என்பது எந்த முடிவுகளையுமே எடுப்பதற்கான ஒரு தலைமை பண்பே இல்லாத ஒரு மாநில அரசாங்கம் தான். ஒன்றுக்கு 2 முதலமைச்சர்கள் நமக்கு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 முதலமைச்சர்களுமே யாருடைய கண்ணசைவுக்கோ காத்திருக்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. எப்போ வந்து 2015 வெள்ளம் வந்த பொழுது அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரை தொடர்பு கொள்ள முடியவில்லைன்னு அதிகாரிகள்லாம் சொன்னாங்க. அந்த வெள்ளம் திறந்து விடணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது கூட எங்களால் அப்ரோச் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இப்போ அதுபோல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கண்ணசைவுக்காகவும் அவங்களுடைய அப்ரூவலுக்காகவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கத்தை நம்ம இங்கே பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு சுயாட்சி என்கிற சுய மரியாதை என்கிற அந்த சில விஷயங்கள்லாம் அவங்க விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நம்ம அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் சொன்னது போல் நீட் தமிழகம் முழுக்க மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து தெருவில் நின்று போராடின ஒரு போராட்டம் அது. அதுபோல் பல போராட்டங்களை நம்மளால் சொல்ல முடியும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்ல முடியும். இன்னும் காலம் முழுக்க இந்த 5 ஆண்டு காலங்களில் 4 ஆண்டு காலங்களில் முதலமைச்சர் சட்டசபையிலே அறிவிக்கிறாரு 31,000 போராட்டங்கள் தமிழகத்தில் வந்திருக்கு, அந்த 31,000 போராட்டங்களையும் நாங்கள் ஒடுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ போராட்டங்களை ஒடுக்குறது அப்படிங்கிறது ஒரு மாநில அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு பெருமிதமான விஷயமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. எந்த அடிப்படையில் அந்த போராட்டங்கள் வந்து 31,000 போராட்டங்கள் ஒரு வருடங்களில் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது மாநிலத்தை அப்போ எந்த அளவில் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணி பார்க்கணும். ஆனால் அவர் சட்டசபையில் அது ஒரு பெருமிதமான ஒரு கருத்தாக சொல்கிறார். விலைவாசி ஏற்றமாகட்டும், நீட் தேர்வாகட்டும், இன்னும் நிறைய கொள்கை முடிவுகள் எதுவுமே இப்போ இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு 13 உயிர்கள் வந்து பலி கொடுத்துருக்கோம், அந்த மாவட்டமே ஒன்று சேர்ந்து நிற்கிது, எங்களுக்கு இந்த கம்பெனி வேணான்னு சொல்லி ஒன்று சேர்ந்து நிற்கிது. ஆனாலும் அதில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை உடைசல்கள்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சு அந்த மேல்முறையீடுகள்லாம் இன்றைக்கி எந்த வகையில் போயிட்டு இருக்குது நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இங்கே மக்களை காட்டிலும் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்குது இந்த அரசாங்கம். இங்கே எல்லாத்துக்கும் முக்கியம் மக்கள் நம்ம சொல்கிறோம், ஆனால் மக்களை காட்டிலும் வேறு எதையோ அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதில் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்போது ஒரு ஜனநாயகமற்ற ஒரு சனாதனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசாங்கம் மத்தியில் வருதோ அது இப்படி தான் நடத்தும். அவர்களை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய மனு தர்ம கோட்பாட்டின்படி இங்கே தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சூத்திரர்கள். அந்த சூத்திரர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கணுமோ அப்படின்னு மனு தர்மத்தில் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் அவங்க செய்வாங்க. இப்போ இதை யார் மூலமாக செய்வார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் ஒரு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆதிக்க இதை சேர்ந்தவங்க யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்க மூலமாக அது வந்து செயல்படுத்த நினைக்குது. இது எல்லாமே ஒரு சாதாரண செயல்பாட்டாளராகவோ அல்லது ஒரு குடிமக்களாகவோ இருக்கக்கூடிய நமக்கு புரிகிற அளவு புரியுதுன்னும் பொழுது மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு புரியாதா? அப்போ நம்ம முழுக்க நம்மளை அடமானம் வைத்து விட்டு நாம் என்ன வகையான நல்ல அரசாங்கத்தை மக்களுக்கு கொடுத்துட முடியும் அப்படிங்கிறது யோசிக்கணும். இவங்க ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சராக இருந்தபோது நமக்கு பல்வேறு மாற்று கருத்துக்கள் அவங்க மேலே இருந்தாலும் கூட ஒரு சுயாட்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க விட்டு கொடுக்காம சில இடங்களில் வந்து உறுதியோடு நின்னாங்க. அவங்க யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரல.
ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுக அரசாங்கம் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் பாஜகவனுடைய பிரதிநிதிகளாகத்தான் இங்கே இருந்துட்டு இருக்காங்களே ஒழிய இது அம்மா ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே வந்து அவர்கள் பொய்யாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பல விஷயங்கள்ல மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் ஒரு செயலற்ற நிலையில இருக்கு அப்படின்னும் போது இயற்கை பேரிடர் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய பாதிப்பை தமிழகம் இப்போ இந்த கஜா புயல் மூலமா சந்திச்சிருக்கு. தென் மாவட்டங்கள் டெல்டா பகுதி முழுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்ற சூழல்ல இந்த பாதிப்புகளுக்கு மாநில அரசாங்கத்தோட பல அமைச்சர்கள் அந்த இடத்துக்கே போய் பார்க்கலங்கிற ஒண்ணு இருக்கு. இவர்களுடைய தேவையை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லி இன்னும் மத்திய அரசாங்கம் அங்கிருந்து நம்ம பிரதம மந்திரியெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கவே இல்லைன்ற ஒரு குறைபாடுகள் இருக்கிற சூழல்ல நிவாரணம் அப்படின்னு வரும்போது நம்ம கேட்டது என்ன, இன்னைக்கு அவங்க வழங்கியிருக்கிறது என்ன? அப்போ அன்றாட வாழ்வியல் வாழ்க்கையே போகும் தற்கொலைக்கு போற நிலையில ஒவ்வொரு நாளும் நம்ம நாளேடுகள்லையும் ஊடகங்கள்லையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தமிழ்நாடு எந்த இடத்துக்கு கொண்டு போறதுல இன்றைய அரசாங்கம் செயல்படுதுன்னு கேள்வி வருது. பேரிடர் காலங்கள்ல கூட நம்ம அரசாங்கத்துக்கு விவசாயிகளை பற்றியும் தெரியாது, மீனவர்களை பற்றியும் தெரியாது. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு, இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு விவசாயத்தை பற்றி, நான் விவசாயின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு, ஆனால் அவர் விவசாயத்தை பற்றியும் தெரியல, மீனவர்களை பற்றியும் தெரியல, எந்த விதமான ஒரு தொழிலாளர் சார்ந்த அந்த சமூகத்தை பற்றின எந்த விவரங்களும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. பேரிடர்கள் பல்வேறு விதங்களில் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து 2015 வெள்ளம் வந்த பொழுது எல்லாருமே என்ன பண்ணோம், முதலமைச்சர் எல்லாரும் ஹெலிகாப்டரில் போய் அந்த சேதங்களெல்லாம் பார்வையிட்டாங்க. அதனுடைய நியாயம் நமக்கு புரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு ஒரு புயல் அடிச்சிருக்கு, கீழே தண்ணி கரபுரண்டு ஓடுற மாதிரி அவர் ஹெலிகாப்டரில் போய் பார்த்தாருன்னா மக்களுக்கு எப்படி அவர் ஒரு மன ஆறுதலையோ அல்லது அவர் பக்கம் இருந்து எப்படி சொல்ல முடியும்? அவரால் என்ன விதமான பாதிப்பை வந்து அளவிட முடியும்? அது அந்த இடத்துலயே அவருடைய புரிதலில் பிரச்சனை இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரியான ஒவ்வொரு பேரிடர் வரும்பொழுதும் அது ஒன்று வீடு அழிக்கும், இல்லைனா வாழ்வாதாரத்தை அழிக்கும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் தான் நம்மளை தாக்கிட்டு போனதாக இருந்தது. அது ஒரு பகுதியை மட்டும் செய்யும். இன்றைக்கு கஜா புயலில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 8 மாவட்டங்களில் கடுமையாக குடியிருப்பையும் வீடு மற்றும் வாழ்வாதாரம் இரண்டையுமே ஒரே நேரத்தில் குறிவைத்து இந்த பேரிடர் தாக்கி இருக்குது. இது முன்னாடி 2015 இல்லாத வசதிகள் எல்லாம் இன்றைக்கு 2018 ஒரு பேரிடர் சார்ந்து அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு வந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் 68,000 பேருக்கு மேல் 68 லட்சம் பேருக்கு மேல் அவங்க வந்து மீட்டு கேம்புகள்லாம் வச்சாங்க. ஆனால் நம்முடைய அதிகபட்ச அறிவு, பேரிடர் சம்பந்தமான அறிவு என்பது மக்களை மீட்டு கொண்டாந்து கேம்பில் வைக்கிறதோட தான் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன, அவர்களுடைய அந்த பாதிப்புகளுக்கான நிவாரணங்கள் அப்படிங்கிறது வெறும் பணமாக மட்டும் இல்லாமல் இதை எப்படி வந்து முன்கூட்டியே பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. இதை நம்ம மற்ற பகுதிகளை பார்த்து கற்றுக்கணும், இல்லை மற்ற மாநிலங்களை பார்த்து கற்றுக்கணும், இல்லை மற்ற நாடுகளில் போய் அனுபவங்களை எடுத்துகிட்டு வந்து அதையெல்லாம் இங்கே செய்து பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்ம இருக்கணும். அது மாதிரியான தேடல் எதுவுமே இந்த அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. அது என்ன நினைக்குதுன்னா, ஒரு பேரிடர் பாதிப்பு வந்துச்சா, இத்தனை பேர் செத்தாங்களா, அதுக்கு இவ்வளோ காசை கொடுத்துரு முடிச்சிரு. ஆனால் அதுவுமே பாதிக்கு மேலே போகிறதில்ல. அதே போல் இத்தனை வீடுகள் அழிந்ததா, அதுக்கு இவ்வளோ காசை முடி. இப்படி நினைக்கும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய பேரிடர்களுக்கான படிப்பினைகளை இந்த அரசாங்கம் எடுத்துக்காமே போயிடுறாங்க. அதை தான் நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். இனி பேரிடரற்ற ஒரு மாநிலமாக தமிழகத்தை சிந்திக்க முடியாது, இனி வரதான் செய்யும். ஏன்னா இயற்கை அந்த அளவுக்கு நாம் வந்து சீரழிச்சிருக்கிறோம். இப்போ அந்த பாதிப்புகளை சரி கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இதற்கான முந்தைய பேரிடர்கள்லேருந்து நாம் படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு அது நேரடியான பாதிப்புகளை கொடுக்காத அளவுக்கு என்ன செய்யணுமோ அது அரசாங்கம் முன்திட்டமாக சொல்லணும். இப்போ தேர்தல் காலங்கள்லாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. என்னை போன்ற செயற்பாட்டாளர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, நீங்கள் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுப்பீங்க. இனி கட்சிகளுடைய வாக்குறுதிகளில் பேரிடர்களுக்கான திட்டம் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காமல் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா ஒரு பேரிடர் நினைத்தா ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய அல்லது பெரிய கோடீஸ்வரர்கள் கூட அன்னைக்கு இரவே நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய பலமிக்க ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறி இருக்குது. ஏழைகள் வந்து சொல்லவே வேண்டாம். அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அச்சுறுத்தலாக இன்றைக்கு பேரிடர்கள்லாம் நம்மளை நோக்கி வந்துட்டு, சாதாரண மழை புயலெல்லாம் இந்த அளவுக்கு பேரிடராக நாம் கருதக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து சூழ்நிலை இருக்குது. அப்படின்னும் பொழுது அதற்கான திட்டங்கள் கட்சிகள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வாக்குறுதிகளில் மக்கள் பார்க்கணும். பார்த்தா தான் அவங்களுடைய காலம் பூரா சேர்த்து வச்சது ஒரு பேரிடர் வந்து எடுத்துகிட்டு போகுதுன்னு வைங்களேன், நீங்கள் எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர முடியும்? இந்த சிரமங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் அதை வந்து கேள்வியாக கேட்கணும். ஆரம்பத்திலேயே அப்படிப்பட்ட கட்சிகளை தான் பொறுப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சிக்கு வரணும். ரெண்டாவது விஷயம், மாநில அரசாங்கம் இது போன்ற பேரிடர்களில் பல்வேறு இடங்கள்ல இருந்து படிப்பினைகளை எடுத்துக்கணும். குறிப்பாக பக்கத்து மாநிலமான கேரளாவில் ஒரு வெள்ளம் வந்தது. நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. அங்கே எவ்வளவு போர்க்கால அடிப்படையில் அந்த பேரிடரை அவங்க சமாளித்தாங்க அப்படிங்கிறது. ஒக்கி புயல் நமக்கே வந்தது.
ஒக்கி புயல் வந்த பொழுது கடந்த நவம்பர், இதே ஒரு வருஷம் தான் ஆச்சு, ஒக்கி புயலில் கேரள தமிழ்நாட்டு மீனவர்கள் கன்னியாகுமரியை சார்ந்தவங்கலாம் எங்களை கேரளாவோடு இணைங்கன்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. ஏன்னா ஆழ்கடலில் நடந்தது நமக்கு யாருக்குமே தெரியாது. இந்த பக்கத்தில் அரசாங்கமும் அதை சரியாக கவனிக்கல. மீனவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்களை கேரளாவோட இணைத்திருங்க, தமிழகத்தோட இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு தான் நம்மளை போன்ற மக்கள் எல்லாரும் அந்த மீனவர்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தோம். அப்படிங்கும் பொழுது அந்த கேரள அரசாங்கம் செய்த நடவடிக்கையாவது குறைந்தபட்சம் ஒரு கற்பிதமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மக்களுக்கு நம்ம செய்யலாம். இதில் எந்த ஈகோ பிரச்சனையும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எப்படி மத்திய அரசாங்கத்தை அணுகுனாங்க, மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலை கொடுத்தது, இப்போ கூட அவர்களுடைய விமானப்படையை அனுப்பி அந்த மீட்பு பணியை நடத்தினதுக்காக 32 கோடி ரூபாய்க்கு பில் அனுப்பியிருக்குது கேரள அரசாங்கத்துக்கு. இப்போ இது போன்ற ஒரு மக்களோடு சம்பந்தமற்ற ஒரு வியாபாரி மாதிரி நடந்துக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு அடிமையா அரசாங்கமாக இங்கே மாநிலத்தை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மக்கள் எப்படி நம்பிக்கையோட வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. மத்திய அரசோட நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைய பாதிப்புகள் என்ன, அதற்கு மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கிற நிதி அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த அளவிலுமே ஈடுகட்ட முடியாத ஒரு நிலையில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். வாழ்வாதாரம் பாதிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளோ தூரம் ஓங்கி பேசி அது நம்மளுக்கான நிவாரணத்தை வாங்கணும். நம்ம கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கே இன்னும் நிவாரணத்தை முழுமையாக கொடுக்காத ஒரு சூழலில் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இதிலிருந்து மீண்டு வரவே இன்னும் 10-15 ஆண்டுகள் ஆகும், பழைய நிலைக்கு போகணும்ன்ற ஒரு சூழல்ல என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இருக்கு, அது சரியான முறையில் இவங்க எப்படி அணுகியிருக்கணும்? இந்த அணுகிறது இல்லை. இப்போ அவங்களுடைய மனுதர்ம கோட்பாடு தான் நான் முன்னாடியே சொன்னேன். மனுதர்ம கோட்பாடுபடி தென் மாநிலங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அவங்கள பொறுத்தளவுக்கு சூத்திரர்கள், அவர்கள் அடிமையாகவே இருக்க வேண்டியவர்கள், அழிய வேண்டியவர்கள். அவங்களுக்கு சரிசமமான கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ சமகூலியிலோ சம வாய்ப்போ பெறக்கூடாது என்பது மனுதர்ம கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவங்க அரசாங்கம் நடத்துகிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க 3000 கோடி ரூபாய் ஒரு சிலைக்கு செலவழிப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு 300 கோடி ரூபாய் இத்தனை பெரிய பேரிடர் பாதிப்புகளுக்கு அவங்க நிதியாக கொடுப்பாங்க. இது எதுலேருந்து வருது அப்படின்னா அந்த மனுதர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் அவங்க ஆட்சி ஆள்றாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் இது வருது. இதை உணர்ந்து கொண்ட ஒரு மாநில அரசாங்கம் எப்படி ஒரு மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் அவங்களோட ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி நாங்கள் சாதிச்சுக்குவோன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி நமக்கான கடந்த கால அனுபவங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மனுதர்ம கோட்பாடு அதைத்தான் சொல்லுது. இது 2000-3000 வருஷமாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அது எப்படி ஒரு முதலமைச்சர் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்து அவங்கள்ட்ட நிவாரணத்தை வாங்கி தமிழக மக்களை முன்னேற்றிடுவார்? அது வாய்ப்பில்லை. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப முன்வைக்கிறோம். சுய ஆட்சி என்பது நம்மளுடைய தேவை என்ன என்பதை உரிமையோடு கேட்டு பெறுவது. இன்றைக்கு தென் மாநிலங்கள்லேருந்து தான் அவங்களுக்கு அதிகப்படியான வரி பணங்கள் போகுது. மீனவர் சமுதாயத்துக்கிட்ட இருந்து மட்டும் 3600 கோடி ரூபாய் வரி போகுது. ஆனால் இங்கே ஒக்கி புயலும் போது ஒரு ஹெலிகாப்டர் கேட்டால் நமக்கு அனுப்புறதுக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. இப்படி ஏகப்பட்ட மக்கள் விரோத பிரச்சனைகளை அவர்கள் எடுப்பதற்கு காரணம் அடிப்படையில் இந்த சனாதன அடிப்படையான ஒரு ஆட்சி அமைப்பு. இதை தான் நாம் திருப்பி வரவிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஒரு புரிதல் மக்களுக்கு குறைந்தபட்சம் இப்போவாவது வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிச்சயமா. இப்போ பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே முழுமையாக ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் தான் இருக்குது. ஒரு சின்ன குழந்தைங்களை கூட பள்ளிகளுக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கும். அந்த அளவு பாதுகாப்பற்ற ஒரு சூழல். இந்தியா முழுவதுமே நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். பல உயிரிழப்புகள், அதற்கான நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தாலும் காவல்துறை அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? இந்த பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி அதோட அணுகுமுறை அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்கு? பெண்களுக்கான பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்ஸ் பீரோனுடைய அறிக்கைகளை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு வருடமும் அது கூடிக்கொண்டே தான் போகுது. குறிப்பாக இந்த 2016-18 காலங்களில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என்பது அதிகப்படுத்தி கொண்டே வந்திருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள், பணியிடத்தில் பாலியல் வன்கொடுமை அல்லது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சட்டம், இது போன்ற சட்டங்களை நேர்மையாக நடைமுறைப்படுத்தாத ஒரு சிஸ்டம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அது காவல்துறையாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கமிஷனாக இருக்கட்டும், மாநில பெண்கள் கமிஷன் இருக்கு இல்லையா, விமென்ஸ் கமிஷன், அதுவாக இருக்கட்டும், இவங்க யாருமே அதை முறைப்படி அமுல்படுத்தாத ஒரு சூழ்நிலை என்பது இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. நம்ம சிறப்பு சட்டங்கள் பெற்றதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஏன் ஏற்கனவே இருந்த பாலியல் குற்றங்களுக்கு அடிப்படையான சட்டம் இல்லாமல் சிறப்பு சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தோம்? ஏன்னா அது செயல்படலை, அதனால சிறப்பு சட்டம் கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ சிறப்பு சட்டங்களும் செயல்படாமல் இருக்குது. இதுக்கு அந்த சிஸ்டமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிருக்குது. இன்றைக்கு பாலியல் குற்றங்களில் தண்டனை வாங்கியிருக்க குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் 20% தான் இருக்குது.
ஆனால் குற்றங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் பெருகி கொண்டே இருக்குது. இந்த ஒரு இடத்துல நம்ம கவனம் செலுத்தினாலே ஏன் இது நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக வந்து எப்படி வந்து கல்வியிலையும் அல்லது வந்து ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நம்ம பெண்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், கலை பண்பாட்டு தளங்கள் உட்பட திரைப்படங்கள் உட்பட எல்லாத்துலேயுமே பெண்களை 2ஆம் பட்சமாகவும் 3ஆம் பட்சமாகவும் பார்க்க ஆரம்பித்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதுதான் வந்து இன்றைக்கு இந்த ஆதிக்க உணர்வை வந்து கொடுத்துட்டே இருக்குது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக அச்சுறுத்தலான விஷயமாக இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னாக்கா, எந்த குற்றவாளியும் ஒரு குற்ற உணர்ச்சியோட ஜெயிலுக்கு போகவே இல்லை. ஒவ்வொருத்தருடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்கிறாங்க, இது பாலியல் இச்சைக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லை, எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் காட்ட நினச்சோம். இந்த காஷ்மீரில் கத்துவால பெண் அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்த போது கூட அந்த குற்றவாளி சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான், நாங்கள் பாலியல் இச்சைக்காக இதை செய்யலை, எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் காட்ட நினச்சோம், அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் நடக்கும் பொழுதும் அதற்கான தண்டனை உடனடியாக வழங்கப்படாததனுடைய தைரியம் தான் இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லையும் கூட இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் என்பது அதிகரிக்கிறதுக்கான காரணம். பொது வெளியில், சமூக ஊடகங்களில், வீடுகளுக்குள்ள, இப்படி எல்லா இடங்கள்லையும் ரொம்ப தைரியமாக செயல்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வழக்குகளில் எதுலேயுமே தண்டனை வழங்கப்படவே இல்லை. இப்போ இந்த சட்டங்கள்லாம் இருக்கும், இதுக்கு தண்டனை கிடைக்காது அப்படிங்கிற தைரியத்தில் தான் இவங்க எல்லாரும் செயல்படுறாங்க. அதுக்கு வந்து இந்த அரசாங்கமும் இதுவும் பண்ணணும். அதனால நான் மீண்டும் சொல்கிறேன், சனாதன அடிப்படையிலான ஒரு ஆட்சி அமைப்பு மத்தியில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சனாதன அடிப்படையிலான விஷயத்தில் பெண்கள் குழந்தை பெறுவதற்கும் வீடுகளை பாதுகாப்பதற்கும் ஆண்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்கும் படைக்கப்பட்டவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு உதவி செய்யும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புகள் இருக்குது. ஒரு தலித் பெண்ணை வந்து தைரியமாக வந்து அதோட ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடியவர்கள் கையை பிடிச்சி இன்றைக்கி தொற்ற முடியும், இழுத்துற முடியும், படுகொலை செய்ய முடியும், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க முடியும், பொது வெளியிலேயே செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்து இன்றைக்கி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, அந்த சனாதன அடிப்படையிலான அரசாட்சி அமைஞ்சதுக்கு பிறகு தான் இது வந்து வந்திருக்கு. அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பொது அமைதிக்கே எதிரான ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இது எல்லா தரப்பு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம அதனால தான் சொல்கிறோம். இது இந்துக்களுக்கே கூட எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக. இப்போ இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள், சவால்களை நம்ம சந்திச்சிருக்கோம். இதிலிருந்து ஒரு படிப்பினை இதெல்லாம் தேவை அப்படின்னும் போது, இன்னும் 6 மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மக்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது? என்ன புரிதல் இன்னைக்கு இது நமக்கு தேவைப்படுது? இன்னைக்கு நாடு முழுக்க நம்மளால் பார்க்க முடியுது. வந்து இங்கே மட்டும் இல்லை, நான் வந்து நிறைய பயணம் செய்கிறேன். நாடு முழுக்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கோப உணர்வு மக்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லா கட்சிகளும் யாரெல்லாம் வந்து இந்த ஆட்சி வர வைக்கிறதுக்கான காரணமாக கூட்டணியில் இருந்த பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள் கூட இன்றைக்கு விலகி வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலங்களில் பாஜகவினுடைய தலைவர்களே இன்றைக்கு அந்த பொறுப்புகளை வந்து ரிசைன் பண்ணிட்டு இவர்கள் வந்து மத வேறுபாடுகள் முன்னிறுத்தி அரசியல் செய்து அதில் வந்து மக்களுடைய அமைதியை குலைக்கிறாங்கன்ற காரணத்தை அம்பலப்படுத்தி இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்தே வெளியில் வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம மக்கள் வந்து ஏற்கனவே தமிழக மக்களுக்கு அரசியல் அறிவு ரொம்ப 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 அதிகம், விழிப்புணர்வு ரொம்ப அதிகம். அது இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த சுயமரியாதை தலைவர்கள் தந்து விட்டு போன ஒரு வரப்பிரசாதம். அது அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் அவங்க வந்து இந்த நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் உற்று கவனிச்சுக்கிட்டே வராங்க. என்ன ஒரு துரதிர்ஷ்டம் ஆகும்னு சொன்னால், இந்த அரசியல் களமாடல் இருக்குல்ல, அந்த கூட்டணிகள் நடத்தக்கூடிய அந்த பேரம், அது பண்ணக்கூடிய ஒரு சிக்கல், இதை தான் வந்து இது மக்கள் கண்ட்ரோல்லே இல்லை. நீங்கள் என்னதான் வந்து ஒரு இப்போ இன்னைக்கு மாநில அரசாங்கம் இன்னைக்கு இருக்குது, அது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், சட்டவிரோதமாக தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது, அதுக்கிட்ட மெஜாரிட்டி இல்லவே இல்லை. மக்கள் ஏதாவது செய்ய முடியுதா? இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் மக்களை தோற்கடிக்கிறதே ஒழிய மக்களுடைய அரசியல் அறிவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தனக்கு வேண்டியவர்கள் யார் என்பதை ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் அவங்க சரியாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுத்த பிறகான கண்ட்ரோல் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இல்லை. அதுதான் நாங்கள் தேர்தல் சீர்திருத்தத்தில் நம்ம வந்து கோரிக்கையாக முன் வைக்கிறோம். ஒரு ஓட்டு போட்ட ஒரு தொகுதி மக்கள் அந்த பிரதிநிதி தனக்கு வேண்டாம்னு நினைக்கிற காலத்தில் அவங்க திரும்ப பெறுவதற்கான உரிமை இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இவ்வளவு தோல்விகளையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் தேர்தல் அரசியலில் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அவர் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. முன்னாடியெல்லாம் அரசியல்லாம் தேவையில்லை, நமக்கு நம்ம உழைச்சாதான் நம்ம கை கால் நல்லா இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும், நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு, இப்படியெல்லாம் பேசிய மக்கள் இன்றைக்கு அந்த பேச்சையே நம்மளால காதில் கேட்க முடியல. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, வீடுகளுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்கு முக்கியமான காரணம் அரசியல் சூழ்நிலை, அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போ அந்த அடிப்படையில் இனி மக்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தேர்தல் சீர்கேடுகளை உற்று கவனிக்கணும். அந்த தேர்தல் சீர்திருத்தம் நம்ம என்னெல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறோமோ அது சம்பந்தமாக அடுத்த கட்டங்களில் அவங்க அதை பற்றி யோசிக்கணும். கூட்டணி தில்லுமுள்ளுகள் நடக்கும் பொழுது அதுக்கு எதிரான குரல்களை முன்னெடுக்கணும். என் வேலை ஓட்டு போட்டேன் முடிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுவேன், அது வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் தொடர்ந்து அரசியலை கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல மக்கள் வரணும். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தி எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது. குறிப்பாக மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் யார் இந்த ஓட்டோ மற்றதோ கேட்டாலோ அதற்கு ஒரு கணமும் யோசிக்காம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது மக்கள் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் இந்த தேர்தல் சமயத்தில். நிச்சயமா மேடம், ஒரு சமூக ஆர்வலராக இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு மத்திய மாநில அரசாங்கம் நம்மளை கொண்டு போயிருக்கு. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது தமிழகம் எவ்வளோ தூரம் தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நிலையிலையும் போராட்டம் தீவிரமாயிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழலில் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை, தேர்தல் களம் அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் கவனத்தோடு நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது அறிவியல் இன்னொரு பெரிய நகர்வை மேற்கொண்டிருக்கிறது என்று தாவி வெங்கடேஸ்வரன் என்னும் அறிவியலாளர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அந்த நூலுக்கே அறிவியல் யுகம் என்று அவர் பெயரிட்டிருக்கிறார். இந்த தலைப்பே அவர் எதனை சொல்ல வருகிறார் என்று நமக்கு புலப்படுத்துகிறது. சென்னை கோபாலபுரத்தில் இருக்கிற அறிவியல் வெளியீடு என்னும் ஒரு பதிப்பகம் இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு சிறிய நூல்தான், ஆனால் அடர்த்தியான அறிவியல் செய்திகளை கொண்ட நூல் என்று நாம் சொல்லலாம். அந்த நூலுக்கான ஒரு முன்னுரையில் தாவி வெங்கடேஸ்வரன் இப்படி குறிக்கிறார்: ஒவ்வொரு யுகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. உண்மைதான், ஒரு கட்டத்தில் விவசாய யுகம், பிறகு தொழில் யுகம் என்று நாம் சொன்னோம். 20ஆம் நூற்றாண்டுக்குள் நுழைகிற போதே அது அணுமின் யுகமாக, அணு யுகமாக, அதற்கு பிறகு விண்ணியல் யுகமாக, அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் என்று சொல்லுகிற அந்த வானியல் யுகமாக, இப்படி வளர்ந்து வந்த இந்த உலகம் 21ஆம் நூற்றாண்டில் உயிரியல் யுகத்தை நோக்கி நடக்கிறது என்பது அந்த புத்தகத்தினுடைய தொடக்க புள்ளி. அது எப்படி உயிரியல் யுகத்தை நோக்கி பயணிக்கிறது என்பதை விளக்குவதுதான் அந்த சிறு நூலினுடைய நோக்கம். ஒவ்வொரு பகுதியையும் அவர் எடுத்துக்கொண்டு விளக்குகிறார். தொடக்கத்திலேயே சொல்கிறார், இந்த உயிரியல் யுகம் என்பது 7 விதமான போக்குகளை கொண்டிருக்கிறது என்று கூறிவிடுகிறார். பிறகு அந்த நூல் முழுவதும் அந்த ஒவ்வொரு போக்கையும் அவர் விளக்கி சொல்லுகிறார். அவை எல்லாவற்றையும் விரிவாக நாம் இப்போது உடனே பார்த்து விட முடியாது. ஆனாலும் அந்த 7 வகையான போக்குகள் என்ன, எப்படி இந்த உயிரியல் யுகம் என்பது இயங்குகிறது என்பதை நாம் கண்டிப்பாக இன்றைய உலகில் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த உயிரியல் யுகம் என்பது மரபு அணுக்களை பற்றிய செய்திகளாக இருக்கின்றன. இன்றைக்கு மரபு அணுக்களை அடிப்படையாக கொண்ட பொறியியல் தொழில்நுட்பம்தான் உலக அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் ஜெனட்டிக் டெக்னாலஜி என்று சொல்லுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு மிக பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிற துறை. அதனாலே தான் இந்த நூலின் ஆசிரியர் சொல்கிறார், இந்த நூற்றாண்டின் காலப்போக்கில் முழுக்க முழுக்க இது அறிவியல் யுகத்தில் உயிரியல் யுகமாக அமையும் என்று சொல்லுகிறார். இந்த உயிரியல் யுகத்தினுடைய தொடக்கம் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே வந்துவிட்டது. 1971ஆவது ஆண்டு அமெரிக்காவில் ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி என்கிற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிய ஆனந்த சக்கரவர்த்தி என்கிற இந்திய வம்சாவளி தமிழர், பிறகு அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்றார். ஆனந்த சக்கரவர்த்தி என்பவர்தான் முதலாக இந்த உயிர் மாற்றியை அவர் அறிமுகம் செய்து அதற்கான காப்புரிமை, பேட்டன் ரைட் என்பதை அவர் பெற்றிருக்கிறார். ஒரு உயிரியை இன்னொரு உயிரியாக மாற்றுவது, இதுதான் தொடக்கம். இதில் நன்மைகளும் இருக்கின்றன, பல்வேறு விதமான சிக்கல்களும் இருக்கின்றன. நாம் மிக அண்மையிலே
ஒரு விவாதத்திற்கு நாடு முழுவதும் உள்ளானதை அறிவோம். இந்த பிடி கத்திரிக்காய் என்று சொல்லுவார். அந்த பிடி கத்திரிக்காய் என்பது மரபு அணு மாற்றத்திற்கு உள்ளான கத்திரிக்காய். இன்றைக்கு அந்த பிடி பொருள்கள் ஏராளமாக வந்திருக்கின்றன. அதாவது இந்த மரபு அணுவையே மூலப்பொருளாக்கி இன்னொன்றை புதிதாக உருவாக்க முடியும் என்பதுதான் அந்த கோட்பாடு. அப்படி கச்சா எண்ணெய் கழிவுகளை உட்கொண்டு விடுகிற ஒரு உயிரியை ஆனந்த சக்கரவர்த்தி கண்டறிந்தார். அதுதான் இந்த உயிரியல் யுகத்தினுடைய தொடக்கம் என்று சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான உயிரிகளை, மாற்று உயிரிகளை கண்டுபிடிப்பதன் மூலமாக ஒவ்வொன்றின் இயல்பையும் அப்படியே மாற்றிவிட முடிகிறது. உருளைக்கிழங்கு உருண்டையாக இருக்கும் என்பதுதான் இயற்கை. ஆனால் இன்றைக்கு இந்த மாற்று மரபு அணுவின் மூலமாக உருளைக்கிழங்குகள் நீளமாக வரத் தொடங்கி இருக்கின்றன. எதற்காக உருளைக்கிழங்கை நீளமாக மாற்ற வேண்டுமென்றால், உலக அளவிலான பல நிறுவனங்களுக்கு நீள உருளைக்கிழங்கு வசதியாக இருக்கிறது. எதற்கு என்பதை நம்மில் பலரும் அறிவோம். வெளிநாடுகளுக்கு போகிற போது வேண்டாம், இப்போதெல்லாம் நம் நாட்டிலேயே வந்துவிட்டது. உருளைக்கிழங்கை அந்த ஃபிங்கர் சிப்ஸ் என்று சொல்வார்கள், நீளமாக அதை மிக பெரும் அளவில் உட்கொள்ளுகிற பழக்கம் வந்துவிட்டது. அத்தனை தூரம் அந்த பொரிக்கப்பட்ட அந்த கிழங்கு டீப் ஃப்ரை அவ்வளவு உடலுக்கு நல்லதில்லை என்பதை ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த விரல் மாதிரியான அந்த உருளைக்கிழங்குகள் நிறைய வரத் தொடங்கிவிட்டன. அதை செய்வதற்கு உருளைக்கிழங்கை விட நீளமான உருளைக்கிழங்கு வசதியாக இருக்கிறது. யாருக்கு என்றால் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு அது வசதியாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட உயிரியல் மாற்றங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. பிடி கத்திரிக்காய் என்பது போல பிடி காட்டன், அந்த பருத்தி பூ இப்படி மரபு அணு மாற்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிறார். அது இன்னொரு போக்கு. அந்த பருத்தி மிக பெரிதாக வருகிறது. எப்படி அவ்வளவு தூரம் வர முடிகிறது என்றால், இன்னொரு உயிரியிலிருந்து கொண்டு வந்து இங்கே அதனை பொருத்துகிற போது அது ஒரு நஞ்சை உமிழ்கிறது. அந்த நஞ்சு பூச்சிகளையெல்லாம் கொண்டு விடுகிறது. அந்த பூச்சிக்கொல்லி காரணமாக இந்த பஞ்சு மிக பெரிதாக வருகிறது. இந்த பஞ்சினால் நன்மையா தீமையா, எதிர்காலத்தில் இதனால் சிக்கல் வருமா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மான்சாண்டோ போன்ற பெரிய நிறுவனங்கள் இதனால் மிக பெரும் பயனை இப்போதே பெறத் தொடங்கிவிட்டன என்று அவர் எழுதுகிறார். இப்படி ஒன்றை இன்னொன்றாக இன்னொரு உயிரியாக மாற்றுவது என்பது நடக்கிறது. இவை வெறுமனே செடிகளுக்கும் தாவரங்களுக்கும் தானா என்றால் இல்லை. செயற்கை முறையில் இந்த உயிரிகளை கொண்டு சதைகள் தயாரிக்கப்படுகின்றன, உறுப்புகள் தயாரிக்கப்படுகின்றன, மனித உறுப்புகள். ஒருவேளை இந்த மாற்று உயிரிகளை கொண்டு இதயத்தையே எதிர்காலத்தில் தயாரித்து விடுவார்களா என்று தெரியவில்லை என்கிறார். இப்படி பல போக்குகள் இருக்கின்றன. இப்படித்தான் இந்த டாலி ஆட்டுக்குட்டியெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஒன்றிலிருந்து ஒரு உயிரியை எடுத்து இதில் சில நன்மைகளும் இருக்கின்றன. அந்த மரபு அணுக்களை கொண்டு நமக்கு மூதாதையர்களிடமிருந்து வரக்கூடிய நோய்களை தடுத்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று எழுதுகிறார். இதில் பல நன்மைகள் பல தீமைகள் இருக்கின்றன. ஆனால் இது அறிவியல் யுகத்திலிருந்து தொழில் யுகத்துக்கு வந்துவிட்டது. அறிவியல் தொழிலாக மாறிவிட்டது, வணிகமாக மாறிவிட்டது. எனவே இதனால் பெரிய லாபம் இருக்கிறது என்பதால் இனி வணிக நிறுவனங்கள் இதனை கைவிட மாட்டா, இதனை தொடர்ந்து பல்வேறு வகைகளில் கொண்டு செல்லும் என்று அவர் எச்சரிக்கிறார். அதுதான் இன்றைக்கு நடக்க தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட உயிரி மாற்றங்களால் ஒரு மிகப்பெரிய கத்திரிக்காய், மிகப்பெரிய பருத்திப்பூ விற்பனையில் அதுவும் கூடுதலாக அது நிகழ்கிறது. எனவே இந்த போக்கை இனி தடுப்பதற்கு இல்லை என்பதாகத்தான் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற இந்த நூற்றாண்டு முழுக்க முழுக்க உயிரியல் யுகத்தை சார்ந்ததாக இருக்கும் என்று வெங்கடேஸ்வரன் அந்த நூலில் எழுதுகிறார், எச்சரிக்கிறார். வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு சரியாக சேமிக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு வாரமும் தொழிலுக்கு தேவையான ஆலோசனைகளையும், தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான என்ன மாதிரி வந்து வியாபார உத்திகள் பண்ணணும், எப்படி வந்து ஒரு முதலீடு கொண்டு வரலாம், எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்,
அது மாதிரி புதுசாக என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன பிஸ்னஸில் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள். இப்போது அந்த ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன ஆலோசனைகள் என்னென்ன தேவை, அது எப்படி ஆரம்பிக்கணும், அதுக்கு எப்படி பணத்தை கொண்டு வரணும், இது மாதிரி ஒரு வாரமும் நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அதில் வந்து தொடர்ச்சியாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற விஷயத்தில் ஃப்யூச்சருங்கிற ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இப்போ அந்த ஃப்யூச்சரில் வந்து நான் போன வாரம் சொன்னது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன வித்தியாசங்கிறத ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். முதல்ல சொன்னது நம்பர் ஆஃப் ஷேரு, இதில் ஒரு ஷேர் வாங்கலாம், அதில் ஒரு லாட்டு தான் வாங்க முடியும். அதை இதுங்கிறது வந்து ஒரு ஷேரு, இன்னொன்றுங்கிறது ஃப்யூச்சர். ஷேரில் 1 வாங்கலாம், லாட்டில் இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு லாட் வாங்கலாம். ஷேரில் உங்களோட வந்து டெலிவரி வந்துடும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு டெலிவரி கிடையாது, எக்ஸ்பைரி தான். அதில் 3வது வந்து ஷேரில் வந்து நீங்கள் லோன் வந்து வாங்கினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறதே 15% கொடுத்து தான் வாங்குறீங்க, பேலன்ஸ் 85% லோன் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதை தவிர இதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஷேருக்கு வந்து எனி டைம் நீங்கள் என்றைக்கு விற்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களோட லாப நஷ்டம் கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் ஒரு ஷேரை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 ரூபா போச்சுன்னா நீங்கள் விற்கிற அன்றைக்கி உங்களுக்கு 1000 ரூபா லாபம். அதே 250 ரூபா போச்சுன்னா உங்களோட விற்கிற அன்றைக்கி உங்களுக்கு 250 ரூபா நஷ்டம். இது வந்து ஒரு ஷேரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஷேரும் வாங்கலாம், 5 ஷேரும் வாங்கலாங்கிறதுனால உங்களோட லாப நஷ்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். அதே வந்து நீங்கள் வந்து இதில் ஃப்யூச்சரில் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, அந்த ஒரு ஃப்யூச்சரில் ஒரு லாட் வாங்கியிருக்கீங்க, அந்த லாட் வந்து 500 ரூபா விலை உள்ள ஒரு கம்பெனி, ஒரு டெக்னாலஜி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. 500 × 500, அந்த லாட் வந்து 500 ஷேர், 2.5 லட்ச ரூபா டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. நீங்கள் கட்டியிருக்கிற ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 35,000 ரூபா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 600 ரூபா வச்சுக்கோங்க ப்ரைஸ். 600 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 3 லட்ச ரூபா உங்களோட கான்ட்ராக்ட் வேல்யூ. நீங்கள் 500 ஷேர் வந்து ஒரு லாட்டு, இதோட டோட்டல் வேல்யூ 3 லட்ச ரூபா. நீங்கள் கட்டியிருக்கிற மார்ஜின் வந்து 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வாங்கின அன்றைக்கி ரேட்டு வந்து ஃப்யூச்சரில் 300 ரூபா இருக்குது. இப்போ நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் அதிகப்படியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். பேசிக்காக யார் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது அட்வைஸாக வச்சுக்கலாம். ஒரு இன்றைக்கி வந்து 600 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 600 ரூபாய்க்கு ஒரு லாட் வாங்கும்போது 500 × 600 ரூபா போட்டிங்கன்னா 3 லட்ச ரூபா உங்களோட கான்ட்ராக்ட் வேல்யூ வந்துடுது. உங்களோட மார்ஜின் வந்து 40,000 ரூபா 50,000 ரூபா கட்டிட்டீங்க. உங்களோட ஈவினிங் உங்களோட ப்ரைஸ் வந்து க்ளோசிங் டேயில் இது வந்து 610 ரூபாயா ஆயிடுச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து 5,000 ரூபா. இது அந்த 5,000 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டில் அன்றைக்கி ஈவினிங்கே கிரெடிட் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும்னா பணத்தில் இல்லை, உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களோட ஈவினிங் வந்து உங்களோட அக்கௌண்ட், இதுக்கு வந்து பேர் என்னென்னா மார்க் டு மார்க்கெட், M2M அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் டு மார்க்கெட்னா நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்களோ, அந்த என்ன ரேட்டுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேட்டுலேருந்து அடுத்த ரேட்டுக்கு உண்டானதை பொசிஷனுக்கு க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி லாபம் வந்து 5,000 ரூபா, இது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 610ன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு, உங்களோட லாபம் 5,000 ரூபான்னு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. ஏன்னா 500 ஷேருங்கிறது ஒரு லாட்டுங்கிறதுனால. ஸோ இதோட அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து 650 ரூபாயாகிடுது. 650 ரூபாய் ஆகிடுச்சுன்னா முதல் நாள் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 610, இன்றைக்கி வந்து 650னா 40 ரூபா ஏறி இருக்குது. 40 × 500 ஷேர், 500 ஷேர் ஒரு லாட்டு. ஸோ 20,000 ரூபா இன்றைக்கி ஈவினிங்கு உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20,000 ரூபா இருக்குது, நேற்றுக்கு ஒரு 5,000 ரூபா வந்திருக்கு, 25,000 ரூபா வந்திருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 650 ரூபாய்க்கு வந்துருச்சு. திடீர்னு நாளைக்கு ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ரைஸ் வந்து 600 ரூபாய்க்கு வந்துடுது. அப்போ 500 ரூபாய்க்கு உங்களோட க்ளோசிங் வேல்யூ வந்து 3 லட்ச ரூபா, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 600 ரூபா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், உங்களோட இன்றைக்கி நஷ்டம் மட்டும் முதல் நாள் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஸோ 50 × 50 500, 25,000 ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகிடும். ஸோ முதல் நாள் 5,000 ரூபா கிரெடிட் வந்துச்சு, ப்ளஸ் வந்துச்சு. 2வது நாள் 30,000 ரூபா ப்ளஸ் வந்துச்சு. 3வது நாள் 25,000 ரூபா மைனஸ் வந்துருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் என்ட்ரி ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் என்றைக்கு எண்ட் ஆஃப் த மந்த் ஆகஸ்ட்டு எவ்ரி மந்த்து வந்து கடைசி வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்பிட்வீனில், அப்போ இதோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதை வந்து 2 விதமாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, வாங்கின இன்றைக்கி வச்சுருக்கிற ப்ரைஸை வந்து வச்சுக்கிட்டீங்க, லாக் பண்ணிக்கிட்டீங்க 600 ரூபா அப்படின்னிங்கன்னா ஒரு நாளும் MTM நீங்களே பார்த்துக்கலாம். 650 ரூபா மறுநாள் போச்சு, திரும்ப 600 ரூபா வந்துச்சுன்னா உங்களோட நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம்.
இதுதான் நான் சொன்னதுலேயும் முதல்ல எவ்ரிடே உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் ஆகணுன்னாலும் எண்ட் ஆஃப் த டே இதை வந்து 600 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லை எவ்ரிடே வந்து உங்களோட க்ளோசிங் ப்ரைஸையே வந்து மறுநாள் ஸ்டார்டிங் ப்ரைஸாக கால்குலேட் பண்ணாலும் சரி, உங்களோட லாப நஷ்டம் இதுதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்னன்னைக்கு கிரெடிட் ஆகிறதுனால இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஒரு ட்ரேடராக இருக்கிறாங்க, ஓரளவு சேஃப்டியாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதிகமாகவும் பணம் இல்லை, பட் அதே மாதிரி நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதில் மாட்டிடுவீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் விஷயங்களை மேலே வர வாங்கல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் நம்மை சுற்றி ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். ஒரு சம்பவம் படித்தேங்க, உண்மை சம்பவம். அதாவது ஒரு கல்லூரியில் பழைய மாணவர் சங்கத்தினர் ஒன்றாக கூடுறாங்க. இந்த அலுமினி அசோசியேஷன்லாம் சொல்கிறோம்ல, ஒன்றாக கூடுறாங்க. அப்போ வந்து சில கடைசி பெஞ்ச் மாணவர்கள் வாழ்க்கையில் இவரெல்லாம் முன்னேறவே மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட சில மாணவர்கள்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து மேடையில் பேசுகிறப்ப சொன்னாங்க, நாங்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கோன்னா அதுக்கு இந்த லக்ஷ்மி டீச்சர் தான் காரணம் அப்படின்னு. லக்ஷ்மி டீச்சரான்னு ஒரே ஆச்சரியம். அதாவது இவனுக்கெல்லாம் தேரவே மாட்டானுன்னு ஒதுக்கப்பட்ட பசங்கள் எல்லாருமே நாங்கள் வெற்றியடைந்ததற்கு காரணம் லக்ஷ்மி டீச்சர் தான் சொன்னோன்னே அன்னைக்கு பார்த்து அந்த டீச்சர் அன்றைக்கி வரல. அவங்க ஓய்வு பெற்ற டீச்சர். அப்புறம் நிர்வாகம் போய் லக்ஷ்மி டீச்சரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் இப்படி என்ன தான் பண்ணீங்க? இந்த பிள்ளைங்களாம் இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்குங்களே, நீங்கள் இப்படி இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணீங்க? அந்த லக்ஷ்மி டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த பிள்ளைகளை நான் உண்மையாக நேசித்தேன். அவ்வளோதான். லக்ஷ்மி டீச்சர் சொன்ன பதில் அவ்வளோதான். அந்த பிள்ளைகளை, அந்த மாணவர்களை நான் உண்மையாக நேசித்தேன். அதுக்கு மேலே சொல்கிற கொண்டு இல்லைங்க. அதாவது ஆங்கிலத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, கேன் யூ ஹாவ் எ பர்சனல் டச் வித் த பீப்புள் ஒர்க்கிங் அண்டர் யூ? உங்களுக்கு கீழ் பணியாற்றுகிற ஊழியர்கள் மீது உங்களால் அன்பு செலுத்த முடியுமா, நேசம் செலுத்த முடியுமா, அக்கறை செலுத்த முடியுமா? கீழே பணியாற்றவங்க மட்டும் இல்லைங்க, நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது வாடிக்கையாளர்களாக இருக்கலாம், கூட பணியாற்றுறவங்களாக இருக்கலாம், நிர்வாகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், நாம் தினசரி சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அதாவது இப்படி வச்சுங்களேன், உங்கள் ஆஃபீஸில் நாள்தோறும் பெருக்கி குப்பைகளை அள்ளுகிற அந்த அம்மாவுடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த கேள்வியை யோசிச்சோன்னு நான் கொஞ்சம் ஆடிப்போயிட்டேன். உண்மையிலே எங்கள் வீட்டில் பெருக்கிற அம்மாவோட பேர் தெரியும், ஆனால் எங்கள் ஆஃபீஸில் பெருக்கிற அம்மாவோட பேர் தெரியாது எனக்கு. நம்ம அவங்களெல்லாம் பொருட்படுத்துகிறதே இல்லை. கடைநிலை ஊழியர்களே பெரும்பாலும் நம்ம பொருட்படுத்துறது இல்லை. கழிவறை சுத்தமாக இல்லாட்டி சத்தம் போடுறோம், ஆனால் கழிவறை யார் சுத்தம் பண்ணுறாங்க? அவங்க 4 வேளை 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாங்களா, தேநீர் குடித்தாங்களா, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது? என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா, அம்மா அவங்க பேர் என்ன, ஐயா அவங்க பேர் என்ன, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, உடல்நிலை நல்லா இருக்கா, இப்படி என்றைக்காவது கேட்டிருக்கோமா? யார்கிட்டையா நம்ம அக்கறையாக விசாரிச்சிருக்கோமா? நம்ம காரியம் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணுவோம், அது வேறு விஷயம். பொதுவாக நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்ட மனசு விட்டு பேச முடியுமா, அன்பொழுக நடந்துக்க முடியுமா? அந்த டீச்சர், லக்ஷ்மி டீச்சர் சொன்ன மாதிரி நம்மால் உண்மையிலேயே எல்லாரையும் அளவு கடந்து நேசிக்க முடியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மனிதரை அந்த மனிதருக்காக நேசிக்க முடியுமா? அதாவதுங்க, இதனால் நமக்கு நம்ம சொல்கிற வேலையை அவங்க நல்லா பார்ப்பாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஒரு நல்ல தோழமை வேணுமா இல்லையா? இல்லையா? ஏன்னா அன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஆசிரியர் பணி. ஆனால் அதை மீறி பிள்ளைங்க சரியாக படிக்கலைன்னா கூப்பிட்டு குறைச்சி, ஏன் ராஜா படிக்கலை, உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்லித்தர புரியலையா, இல்லை புறச்சூழலால் உன்னால் படிக்க முடியலையா, என்ன காரணம், உட்காரு பேசலாம். இன்றைக்கு இந்த மனசு விட்டு பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க. பேச தயாராக நிறைய பேர் இருக்காங்க, யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை.
எல்லாருடைய குறையும் என்னவாக இருக்குன்னா, என் மேலே யாருமே அன்பு செலுத்த மாட்டுறாங்க, என் மேலே யாருமே அன்பாக இருக்க மாட்டுறாங்க. நீங்கள் எத்தனை பேரிடம் அன்பு செலுத்தி இருக்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை பேரிடம் உங்கள் அன்பை பகிர்ந்திருக்கிறீர்கள்? இந்த ஏக்கம் எல்லார்ட்டையும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எங்கேயாவது நீங்கள் தொடங்குனீங்கன்னா தான் அடுத்தவங்க அதை செய்வாங்க. ஆக நம்ம புலம்புறதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க மேலே ஒரு பர்சனல் கேர் எடுத்துக்க முடியுமா? அடுத்தவங்கள நேசிக்க முடியுமா? அடுத்தவங்களோட ஒரு பர்சனல் டச் வச்சுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட அவர்களை நம்மால் அளவு கடந்து நேசிக்க முடியுமா? இது செய்த மனித உறவுகளில், ஹியூமன் ரிலேஷன்ஸில் இன்றைக்கி இது மிக மிக முக்கியங்க. நீங்கள் என்ன தான் ஒரு நோக்கத்துக்காக, பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துக்காக வேலையை பார்த்தாலும் தொழில் செய்தாலும், சம்பந்தமே இல்லாத எங்கோ ஒரு இடத்துல ஒரு புயலுக்கு, ஒரு வெள்ளத்துக்கு, ஒரு படிக்காதவங்களுக்கு, முகம் தெரியாத ஆட்களுக்கு உதவுவதை விட, முகம் தெரிகிற ஆட்கள், கஷ்டப்படுகிற ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக உதவாட்டியும் பரவாயில்ல, உட்காந்து அனுசரணையாக பேசி 4 ஆலோசனை சொல்லி, இதை இங்கேருந்து வாங்கி அப்படி கொடுத்து அதை பண்ணுப்பான்னு 4 ஆலோசனை சொல்லி தட்டி கொடுத்து ஒரு அன்பு செலுத்தி ஒரு ஆதரவாக இருக்க முடியுமானால் அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்கிற பேருதவிங்க. அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்ட முடியுமா? அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியுமா? நீயும் என் மனுஷன் தாயா, வாயா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்க முடியுமா? இந்த அன்பு தான் இன்றைக்கு வந்து ஓடுகிற ஓட்டத்தில், அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அண்ணன் தம்பி அப்படி யார் இருந்தாலும் வேலைக்கு போகிறாங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கோம். ஆக நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த இடத்த உங்களால் நிரப்ப முடியுமா? ஒரு தோழமை உணர்வோடு அந்த ஹைரார்க்கியை மீறி, நீங்கள் ஒரு டீச்சர், அவங்க ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு பாஸ், அவங்க ஒரு எம்ப்ளாயி, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆள், இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தோழமை உணர்வை எல்லா இடத்துலையும் நம்ம உருவாக்க முடியுமா? அப்படி முடியுமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பை தேடி எங்கும் ஓடாதீர்கள். நீங்கள் அன்பு செலுத்துவதற்கு அருகிலேயே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் செலுத்துகிற அன்பு பல மடங்காக உங்களை நோக்கி திரும்ப வரும். உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி, உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெருக்கக்கூடிய அம்மா பேர் தெரியுமா? கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஆளுடைய பேர் தெரியுமா? நீங்கள் அவர்களிடம் 4 வார்த்தையாவது என்றைக்காக பேசியிருக்கீங்களா? நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேங்க. ஒரு லிஃப்ட் மேன், லிஃப்ட் ஆப்ரேட்டர், அடிக்கடி பார்க்குற முகம்தான். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், ஏன் டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இப்போ தாங்க சாப்பிட்டு வந்தேன்னாரு. இன்னும் மேலே 5ஆம் மாடிக்கு போகிறீங்களான்னாரு. ஆமாய்யா, சாரை பார்க்க போகிறேன்னு உடனே சொன்னார். சார் நல்ல மூடில் இருக்கார், நீங்கள் போனீங்கன்னா என்ன கேட்டாலும் பண்ணுவார் இன்றைக்கி அப்படின்னார். ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாரு பாருங்கள். இவ்வளோ எதுக்கு? அந்த மனுஷனை மதித்து எப்படி இருக்கீங்க, டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்காக இன்னும் டிப்ஸ் கொடுத்துறாரு. காரியமும் ஆகுது, அது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதரை மதித்து நீங்கள் பேசுகிற போது காரியமாகும். அதே சமயம் அந்த மனிதரும் தன்கிட்ட பேச ஒரு ஆள் கிடைச்சாரே, தன்னை சமமாக மதிக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு ஒரு வீட்டுக்கு போகிற இல்லையா? இதுதான் சக மனிதரை நேசிக்க பழகுவோம். அவர்கள் இனத்தை தாண்டி, அவர்கள் மதத்தை தாண்டி, அவர்கள் மொழியை தாண்டி, அவர்களுடைய நிலையை தாண்டி, பொருளாதார நிலையை தாண்டி, அவரும் நம் மனுஷன் தான் நினச்சி நேசிக்க பழகினால், இஃப் வி ஹாவ் அன் பர்சனல் டச், அவர்களோடு ஒரு உற்சாகமான ஒரு தொடர்பு இருந்தால், ஒரு நல்ல நம்பிக்கையை தரக்கூடிய தொடர்பு இருந்தால், ஒரு நல்ல ஆதரவான தொடர்பு இருந்தால், அதுவே நமக்கும் அந்த உறவுக்கும் முழுமை தரும். நன்றி, வணக்கம். ஓரிருவரால் உருவாகும் கிளர்ச்சி. கல்லூரிகளிலே புரட்சிகள் என்று தொடங்குவது கல்லூரி மாணவர்களின் கல்வியையே சீரழித்துவிடும். அந்த கிளர்ச்சியும் புரட்சியும் ஒரு சிலரால்தான் ஏற்படுகின்றன என்பதை நான் அறிவேன். மூங்கிற் காட்டிலே 2 மூங்கில்கள் ஒன்றோடொன்று உரசிக்கொள்வதால் ஏற்படும் தீ அந்த மூங்கிற் காட்டையே அழித்துவிடும். பச்சை மூங்கிலும் கூட பற்றி எரிந்துவிடும். அதைப்போலத்தான் ஓரிருவர் உராய்ந்து கிளர்ச்சியை உருவாக்குவார்கள். இந்த ஓரிருவரால் அத்தனை மாணவர்களின் கல்வியுமே அழிந்து போகின்ற அபாயம் ஏற்படுகிறது. அதை தவிர்த்திட வேண்டும்.